வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா மல்லித்தலை, புதினா, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து அப்படி துவையல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கோம் பாருங்கள். இப்போ வந்து கடையில் உளுந்த பருப்பு போட்டாச்சு. ஒரு ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 25 கிராம் கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். 50 கிராம் உளுந்த பருப்பு, 25 கிராம் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். நல்ல எண்ணெயில் நல்லா பொரியுது பாருங்களேன். அதுக்கப்புறம் நாட்டு வெங்காயம் ஒரு 6-7 பீஸ் எடுத்து கட் பண்ணி போட்டாச்சு. பூண்டு ஒரு 3 பூண்டு எடுத்து போட்டாச்சு. நல்ல எண்ணெயில் வதங்கட்டும். கடலெண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்ம கடலெண்ணெயில் தான் நம்ம சமையல் இப்போ பண்ணுறோம். ஆமாம், இது நம்ம குண்டு மிளகா ஒரு 6-7 பீஸ் எடுத்திருக்கோம். ஏன்னா காரத்துக்கு தேவையில்ல எடுத்திருக்கோம். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஓரளவு இதாகிட்டு பாருங்கள், குறைஞ்சிச்சு. நல்லா வதங்கட்டும். தேங்காய் புளி, தேங்காய் கொஞ்சம் ஒரு 2 சில்லு எடுத்து பொடிசை கட் பண்ணி போட்டாச்சு. தேவையான அளவு புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸோட சின்ன சைஸில் போட்டு நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம். ஏன்னா எண்ணெயில் வதக்கி செஞ்சோம்னா கொஞ்சம் ஒரு வாரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான். அப்புறம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை, புதினா, மல்லி இந்த 3 நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கோம். இதோட சேர்த்து நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம். மல்லி, கருவேப்பிலை, புதினா அந்த 3 மொத்தமாக போட்டு இன்றைக்கி வந்து துவையல் நல்லா வதக்கி எடுக்கலாம். ஏன்னா இந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போட்டால் நிறைய பேருக்கு பிடிக்காது. பச்சை வாசனை போடுறது நல்லா வதக்கி விடலாம். ஓரளவு வதங்கிருச்சு. எண்ணெயில் ஓரளவு வதங்கிருச்சு. இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி தாளித்து எடுத்துட வேண்டியதான். அப்படியே எடுத்து மிக்சியில் கொட்டிடலாம். நல்லா ஓரளவு ஆறிடுச்சு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறதுக்கப்புறமா பொறுமையாக பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட அரைக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட மெதுவாக அரைக்கலாம். மாவு மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கல் உப்பு போட்டு சேர்த்துக்குங்க. ஓகே, ரெடி. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் பேச்சு தமிழ்.